ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ள எல்லாமே தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதெல்லாம் நல்லா படிச்சிட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த டாபிக்ஸ்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் தான் அந்த டாபிக்ஸ்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். அப்படி அதில் ஏதாவது ஒன்று படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நைட்டுக்குள்ளே படித்து முடிச்சிருங்க. ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அண்ட் 10th ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மேக்ஸ் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாடல். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. 1 வேர்டு 14 1 வேர்டு பாருங்கள். நான் சொல்லியிருப்பேன் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுக்கான 2 ரீசன் இருக்குது. ஒன்று, நீங்கள் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை கரெக்ஷன் பண்ணுற ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் லிபரலாகவோ இல்லை சாஃப்டானவங்களாக இருந்தாங்கன்னா மேபி அவங்க வந்து மார்க் கொடுப்பாங்க. ஓகே, தப்பாக இருந்தாலும் 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க. 2வது ரீசன், கொஸ்டின் ஒருவேளை மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணாதான் அதுக்கு கிரேஸ் மார்க் உண்டு, அட்டன் பண்ணாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஃப்ரீயாக போனஸ் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் பாருங்கள், சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க மொதல் 3 கொஸ்டின். ஆனால் அடுத்த 3 கொஸ்டின் ஆன்டனிம்ஸ். அது எல்லாருக்குமே தெரியும், பட் இங்கே கொடுக்கல ஆன்டனிம்ஸ்னு. ஸோ தேர்ஃபோர் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த 3 கொஸ்டினுக்குமே மொத்தமாக சேர்த்து அவங்க வந்து மொத்தமாக வந்து ஃபஸ்ட்டு 6 கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க. 6 மார்க் இலவசமாக போனஸ் மார்க், எது எழுதினாலும் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதே நேரத்தில் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரோட் மேப் பாருங்களே. இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் இங்கேருந்து வந்து ராஜா ஸ்டோருக்கு போகணும். பட் அந்த இடத்துல பிளாக் ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் நிற்கிற இடத்துல வந்து போகணும்னா அந்த இடம் ஓப்பன் ஆகிருக்கணும், பட் பிளாக் ஆகிருக்கு. அது சின்ன மிஸ்டேக் தான், பட் அதுக்குமே கிரேஸ் மார்க் 2 மார்க் ரோட் மேப் அட்டன் பண்ண எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன மிஸ்டேக் கொஷினில் இருந்தாலும் தே வில் கிவ் அ கிரேஸ் மார்க். ஸோ அதனால் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிடுங்க. அண்ட் இதில் உள்ள எல்லா கொஷினையும் நல்லா பாருங்கள். ஆக்டிவாஸ் பேசிவஸ் என்ன கேட்டிருக்காங்க, டேரக்ட் ஸ்பீச் இன்டேரக்ட் ஸ்பீச் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இந்த வீடியோக்கு மஸ்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா பேராகிராஃப் 2 எழுதணும். என்னென்ன பேராகிராஃப் கேட்டிருக்கான்னு பாருங்க. நான் சொன்ன 2 பேராகிராஃப் படித்தா கூட ஓகே தான். ஃபஸ்ட்டு 3 படிக்கிறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா நான் சொன்னேன்ல ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்டும் அதுக்கப்புறம் வந்து எம்பவர் உமன். ஸோ அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரோ செக்ஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் போயம் பேராகிராஃபை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு 2 நல்லா பார்த்துக்க. 3 பார்க்குறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 2 மட்டுமாவது பாருங்கள். அண்டு சப்ளிமெண்ட்ரிலையும் ஃபஸ்ட்டு 3 வந்து நல்லா பார்த்துங்க. ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, ஃபேர் ஃபீல்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, போயம் கொடுத்து ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன் வேர்ட், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ஈஸியானது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே பேரா கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க, அந்த மீனிங்கு இல்லாட்டி அந்த கொஷின்ஸு. ஸோ அது போயம் கொடுத்து கேட்குறது. ஸோ இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் மெமரி ஸோ அந்த மாதிரி போயத்துலேருந்து கொஷின் கேட்குறது, மெமரி போயம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஹின்ஸ் கொடுத்து டெவலப் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. நிறைய பேர் வந்து சும்மா வாசு அந்த மாதிரி சேர்த்து எழுதுறீங்க. பட் அது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது 5 மார்க் கொஸ்டின் கிடையாது, இட்ஸ் 8 மார்க் கொஸ்டின். ஓரளவுக்கு அது ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா தான் ஒரு 6 7 மார்க் அந்த மாதிரி அது போடுவாங்க. ஸோ நீங்கள் சும்மா வாசை சேர்த்து கொடுத்துருக்கதை அப்படியே எழுதி வச்சிங்கன்னா மேக்ஸிமம் 4 மார்க், அதை தாண்டாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து அதை ப்ராப்பராக எழுத ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்படியே பார்த்தோம்னா நோட்ஸ் மேக்கிங், அதில் வந்து நிறைய இடத்துல வந்து கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கரெக்டாக கொஸ்டினை பார்த்து ரீட் பண்ணி எழுதணும். அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் இருந்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கான லிங்க்கும் இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சம்மரி நோட்ஸ் மேக்கிங்கில் என்ன ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த கொஸ்டினை பாருங்கள். மேக் நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி ஆஃப் தி ஃபாலோவிங் பேசேஜ். கொடுத்துருக்க அந்த பேசேஜுக்கு நீங்கள் வந்து ஒன்று நோட்ஸ் எழுதணும், இல்லை சம்மரி எழுதணும். ஏதாவது ஒன்று. நிறைய பேர் 2 எழுதுறீங்க, அது எழுதுனதுனால டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ ஏதாவது ஒன்று எழுதுங்க. அண்ட் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறான்னா, சில நேரத்தில் சம்மரி நோட்ஸ் அண்டு நோட்ஸ் அண்டு சம்மரின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 2மே எழுத வேண்டியது இருக்கும். ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 2மே எழுதணுமா இல்லை 2ல் ஏதாவது ஒன்று எழுதணுமான்னு பாருங்கள். இன்னொரு சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரைட் ஏ நோட்ஸ் ஆன் த ஃபாலோவிங் பேசேஜ். அவங்க சம்மரியே கொடுக்குறதுல வெறும் நோட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் சும்மா உங்களுக்கு ஓகே சம்மரியாக நோட்ஸ் நம்ம எப்போவுமே சம்மரி தானே எழுதுவோம் அப்படின்னு நீங்கள் எழுதக்கூடாது. கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்தது. அப்புறம் நோட்டீஸ் மேக்கிங்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கெலாம் நான் வீடியோ போடுறேன் எப்படி நோட்டீஸ் மேக் பண்ணுறதுன்னு. லெட்டர் ரைட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
அப்படியே வந்து உங்களுக்கு அந்த பஞ்சுவேஷன், ஸ்பாட் எரரு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட் இயர் பாருங்கள், ஸ்மார்ட் ஃபோன்ஸை வச்சு ஒரு ஸ்டோருக்கு வந்து இது வந்துருக்கு. அப்புறம் லுக் அட் த பிக்சர்ஸ், நிறைய பேர் வந்து இதுக்கு ஜென்ரலாக எழுதுறீங்க. திஸ் பிக்சர் இஸ் லுக் லைக் பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மீனிங்ஃபுல், ஐ லவ் இட் பிக்சர். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எழுதுறீங்க. ஸோ ஓகே, தட் இஸ் ஸோ ஃபைன். பட் அதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்குமானா கிடைக்காது. ஸோ மார்க் கம்மியாக தான் போடுவாங்க. ஃபுல் மார்க் வேணும்னா இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஸோ அப்போ தான் they will give full mark. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் நல்லா படிங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.